எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, ஏசப்பா கைவிட்டுட்டு போயிட்டாருங்க, அவர் தெய்வமே இல்ல அப்படி சொல்லுகிற அளவுக்கு போராட்டத்தின் உச்சகட்டமா இருந்தாலும் பிலீவ் பண்ணணும், விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் அழிவை அல்ல, ரட்சிப்பை கொடுக்கும். பிரியமானவர்களே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் பணவார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. யூதா 1:5 விசுவாசியாதவர்களை அழித்தார். அன்புக்குரியவர்களே, அழிவுக்கான காரணம் விசுவாசியாமை. அப்படியானால் ரட்சிப்புக்கான காரணம் விசுவாசித்தல், மீட்புக்கான காரணம் விசுவாசித்தல். ஆக விசுவாசம் அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம நினைச்சிடவே கூடாது. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் அல்லது நேற்று விசுவாசித்தேன் சொல்லி விட்டுறாம, இந்த விசுவாசம், நேற்றைக்கு கொண்டிருந்த விசுவாசம், இன்றைக்கு கொண்டிருக்கிற விசுவாசம் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, ஏசப்பா இல்லவே இல்லைங்க, ஏசப்பா கைவிட்டுட்டு போயிட்டாருங்க, அவர் தெய்வமே இல்ல அப்படி சொல்லுகிற அளவுக்கு போராட்டத்தின் உச்சகட்டமா இருந்தாலும் பிலீவ் பண்ணணும், விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் அழிவை அல்ல, ரட்சிப்பை கொடுக்கும். அந்த விசுவாசம் பரலோக ராஜ்யத்தின் புத்திரராக, அந்த விசுவாசத்தை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். சோ இன்னைக்கு சொல்லுங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். விசுவாசியாதவர்களுக்கு அழிவு நிச்சயம், விசுவாசிக்கிற நமக்கு மீட்பு, ரட்சிப்பு நிச்சயம். விசுவாசத்தில் பெருகுவோம். God bless you.